ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சிடுறேன். மதுரையை சேர்ந்த நீதிமணி மீனாட்சி தம்பதியரின் திருநிறை செல்வி யமுனாவிற்கும் சென்னையை சேர்ந்த கனகலிங்கம் கோகிலா அவர்களின் புதல்வன் திருநிறை செல்வன் கார்த்திக்குக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நேரமாகுது, தட்டை மாத்திக்கங்க. ஓ, நீதான் மாப்பிளையா? நீ இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லடா. வாடா. வாடா. எங்க கூட்டிட்டு போற? டேய் நில்ல. வாடா. ஏய் செல்வா, என்ன பண்ற? டேய், உனக்கு அறிவு இருக்காடா? ஏய் விடுங்க. ஏய், என்ன பண்ற? போடுங்கம்மா. ஏய், உனக்கு அறிவு இல்ல? ஒரு பொண்ணை வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வரியே, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டியாடா? அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எப்படா நீ எல்லாம் வீடேறி நிச்சயம் பண்ண வர? ஏய், எனக்கு நல்லா தெரியும். அவ மனசுல நான் தான் இருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கேன். ஏய், ஏய். செல்வா, என்ன பண்ற? என்ன? ஏய், அவ மனசுல நான் தான்டா இருக்கேன். நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன தவிர அவ மனசுல யாரும் இருக்க கூடாது. என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? அம்மா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, சும்மா இருங்க. பைத்தியக்காரா, என்ன என்ன நடக்குது இங்க? அம்மா, நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். ஏய், இங்க இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். கேட்டுதா? சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். அவன் நான் கட்டிக்க போற பொண்ணு. இனிமேல் யாராச்சும் தட்டை தூக்கிட்டு பொண்ணு வேணும்னு வீடேறி வந்தீங்க, சாவடிச்சு போட்டுருவோம் எல்லாரையும். செல்வா, என்ன சொல்றீங்க? சக்தி, நீ ஒண்ணும் பயப்படாத. சக்தி, பயப்படாத. இங்க யாரு மறுத்தாலும் பயப்படாத. உங்க அப்பா இல்ல, இங்க இருக்கிறவன் எவன் மறுத்தாலும் தைரியமா சொல்லு, நீ என்ன லவ் பண்றேன்னு. அதையும் மீறி உன்னை கட்டாயப்படுத்துறானா அவன? டேய் டேய், என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கு ஏன் பையல அடிச்சிட்டு இருக்க? ரவுடி பையல. போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. எங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. போலீஸ். நான் வேணா ஃபோன் பண்ணி தரட்டா? சக்தி, இவங்க மேட்டருக்குலாம் பயப்படாத. நீ நானும் காதலிக்கும் போது போலீஸ் என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி, ஆமா, ஏன் இப்ப நீ பேசாம நிக்கிற? பேசு சக்தி. அன்னைக்கு என் மேல எவ்வளவு லவ் இருந்தா தாஜ்மஹால்லாம் கிஃப்டா கொடுத்திருப்ப. சொல்லு சக்தி, இவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியும், சொல்லு. இல்லம்மா. சரி, லவ் பண்ணாம ஒரு பொண்ணு ஜீப்ல என் கூட வருவாளா? சக்தி, ஜீப்ல நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம். அன்னைக்கு நானும் நீ ஒரு வீட்டுல தனியா தங்கினப்போ என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னல சக்தி.
அப்புறம் யாருக்கு பயந்து நிச்சயத்தை ஒத்துக்கிட்ட நீ? என்னது தனியா தங்குனாளா? நான் உன்கிட்ட லவ் சொன்னப்போ நீ கூட ஏத்துக்கிட்டிய சக்தி? இப்பயே சக்தி பேசாம நிக்கிற? டேய் என்னடா உளறற? இங்க என்ன நடக்குதுன்னு ஏய், தெரியுமா? பேசாத. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இன்னொரு தடவை சக்தியை பொண்ணு கேட்க வரேன்னு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிங்க, சாவடிச்சிருவோங்க எல்லாரையும். டேய் ஜாக்கிரதை. வெக்கங்கெட்ட குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட தனியா தங்கியிருக்கா. ஏங்க இப்படி ஒரு குடும்பத்துல போயா நீங்க பொண்ணு எடுக்க போறீங்க? தலை எழுத்து. குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சிட்டல, இப்ப உனக்கு சந்தோஷமா? இந்த பாரு புஷ்பா, தேவையில்லாம பேசாத. ஏய் யாரு யாரு தேவையில்லாம பேசுறா? தேவையில்லாத பல விஷயங்கள் நடந்திருக்கு. அத அவன் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டான். சென்னைக்கு ஹனிமூன் ட்ரிப், இதுல தாஜ்மஹால் கிஃப்ட் வேற. கருமண்டா. கூப்பிட்டு வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டீங்களா? நல்ல குடும்பம் நினைச்சுதானே பொண்ணு எடுக்க வந்தோம். இப்ப எங்க மானமே போச்சு. எல்லாரும் முன்னாடி ஒரு ஆம்பளை சொல்றானா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். தங்கச்சி இப்படி இருந்தா அக்கா மட்டும் எப்படி இருப்பா? அப்பா பிரச்சனை பெருசாக்காதீங்கப்பா. டேய் நீ பேசாம இருடா. அக்கா காரி ஒன்ன காதலிக்கிறா, தங்கச்சிக்காரி ரவுடிய காதலிக்கிறா. இங்க பார், சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ இந்த குடும்பத்துல நான் பொண்ணு எடுக்க சம்மதிக்கல. நல்ல குடும்பம் நினைச்சுதானே நான் பொண்ணு எடுக்க சம்மதிச்சேன். இவங்க லட்சணத்தை நீயே பார்த்தல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.